புரிந்த கீதா விசாரித்தார். அப்போது அபிநயா தனது திருமணத்தில் போடப்பட்ட 100 சவரன் நகைகளை ராஜேஷ்குமாரிடமிருந்து பெற்றுத் தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் ராஜேஷ்குமாரும் 100 சவரன் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் ஒப்படைத்துள்ளார். நாட்கள் கடந்தும் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதா நகை உரிமையாளர் அபிநயாவிடம் வழங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. பின்னர் ராஜேஷ்குமார் நகைகளை வழங்கவில்லை என அபிநயாவின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் வாக்குவாதம் செய்துள்ளனர். தான் ஏற்கனவே நகைகளை காவல் ஆய்வாளர் கீதாவிடம் தந்துவிட்டதாக ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். அதற்கு காவலர் கீதா நகைகளை வாங்கவில்லை என மறுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ்குமார் டிஎஸ்பி அலுவலகத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கீதா தான் வாங்கிய நகைகளை நிதி நிறுவனத்தில் 43 லட்சம் ரூபாய்க்கு அடகு